தவம் செய்த மரம். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் தினமும் தன்னை சுற்றியிருக்கும் மற்ற தாவரங்களையும் விலங்குகளையும் பார்த்து கவலைப்பட்டது. நான் யாருக்கும் பயன்படாமல் ஒரே இடத்தில் இருக்கிறேன். இந்த செடிகளாவது பூக்களையும் காய்களையும் கொடுக்கின்றன. விலங்குகளாவது ஓடியாடி வேட்டையாடி வாழ்கின்றன. ஆனால் நான் என்று நினைத்து அது சிவபெருமானை நோக்கி தவம் செய்தது. சிவன் தோன்றி, என்ன வேண்டும் என்று கேட்க, மரம் பணிவுடன், சுவாமி, என்னால் என்ன பயன்? எல்லோருக்கும் பயன்படும் ஒரு பொருளாக நான் மாற வேண்டும் என்று கேட்டது. சிவனும் புன்னகைத்து, அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்து மறைந்தார். அடுத்த நாள் ஒரு மரம் வெட்டி அங்கு வந்தான். அவன் அந்த பெரிய மரத்தை பார்த்தான். ஆஹா, இதுதான் சரியான மரம் என்று சொல்லி அதை வெட்டி துண்டுகளாக்கி நகரத்திற்கு எடுத்துச் சென்றான். அந்த மரத்தின் துண்டுகள் பல வேலைகளுக்கு பயன்பட்டன. ஒரு பகுதி வெயிலில் வாடும் பயணிகளுக்கு நிழல் தரும் கூரையானது. ஒரு பகுதி பசியோடு இருப்பவர்கள் அமர்ந்து சாப்பிடும் மேசையானது. மற்றொரு பகுதி தவம் செய்தவரின் சிலையை செதுக்க பயன்படும் பலகையானது. மரம் அப்போதுதான் உணர்ந்தது, நிலைத்து நிற்கும் வரை அதன் மதிப்பு யாருக்கும் தெரியவில்லை. தன்னை தியாகம் செய்த பின்னரே அது பலருக்கு பயனுள்ள பொருளாக மாறியது. தத்துவம்: நாம் நம் நிலைப்பாட்டைத் துறந்து நம்மால் முடிந்ததை உலகிற்கு அளிக்கும்போதே நம் வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தையும் மதிப்பையும் பெறுகிறது.